अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழியருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமைய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத புராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து 1000 ஸ்லோகங்களை அருளி செய்துள்ளார் வேதாந்த தேசிகன். ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்று கொண்டாடப்பெறுகின்ற அந்த ஸ்தோத்திரத்திலே ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் பாதுகையினுடைய பெருமையானது மிக விரிவாகவே எடுத்துரைக்கப்படுகிறது. அதிலும் இப்பொழுது புஷ்ப பத்ததி என்கிற 12வது பத்ததியிலே இருக்கிற ஸ்லோகங்களை நாம் பார்த்து வருகிறோம். எம்பெருமானுடைய பாதுகைகளுக்கு புஷ்பங்களை சமர்ப்பிப்பவர்கள் எப்படிப்பட்ட உயர்வையெல்லாம் அடைகிறார்கள் என்ற விஷயங்களை இந்த பத்ததியிலே மிக அற்புதமாக தெரிவித்து வருகிறார் வேதாந்த தேசிகன். பாதுகா சாஸ்திரத்தினுடைய தொடர்ச்சியிலே இப்பொழுது 327வது ஸ்லோகம். அதுதான் முதலிலே நம்மாலே அனுபவிக்கப்படுகிறது. இதுல என்ன தெரிவிக்கிறார்? எம்பெருமானுடைய திருவடிகளிலே அர்ஜுனன் சமர்ப்பித்த அந்த புஷ்பமானது ருத்ரனுடைய தலைமையிலே பார்க்கப்பட்டது என்று மகாபாரதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது எதனாலே என்னால் அந்த பாதுகையை ருத்ரன் தன் தலைமையிலே வைத்துக் கொள்ளுகிறபடியினாலே பாதுகையில சமர்ப்பித்த புஷ்பம் அவனுடைய தலைமையிலே இருந்தது என்று அந்த அர்த்தத்தை தெரிவிக்கிறார். நிவேசிதாம் ரங்கபதே பதாப்ஜே மன்யே சபர்யாம் மணிபாதரக்ஷே ஸ்வதர்ப்பணாத் ஆபதிதாம் அபஷ்யத் காண்டீவதன்வா கிரிஷோத்தமாங்கே. அதாவது காண்டீவதன்வா என்னால் காண்டீபம் என்கிற ஒரு வில்லை தன்னுடைய கையிலே ஏந்தி இருக்கிறவன் அர்ஜுனன். அந்த அர்ஜுனன் என்ன பண்ணா? காண்டீவதன்வா. அப்படிப்பட்டவன் காண்டீவம் என்கிற வில்லை கையிலே ஏந்தி இருக்கிறவனான அர்ஜுனன் அவன் என்ன பண்ணினான்னு கேட்டா, ரங்கபதேகே பதாப்ஜே நிவேசிதாம். ரங்கபதியான ஸ்ரீரங்கநாதன் அவனுடைய திருவடிகளிலே கொண்டு போய் என்ன பண்ணினான்? திருவடி தாமரைகளிலே சமர்ப்பித்தான் ஏதோ சில புஷ்பங்களை. அதாவது ரங்கநாதனுடைய திருவடிகளில் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? கிருஷ்ணனுடைய திருவடிகளில், கண்ணபிரானுடைய திருவடிகளில். அதாவது யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது, மகாபாரத யுத்தம் நடக்கிறது. அந்த சமயத்திலே அர்ஜுனன் பாசுபத அஸ்திரத்தை பிரயோகம் பண்ண வேண்டும் என்று நினைக்கிறான். அது மிகவும் ஒரு பயங்கரமான அஸ்திரம். அது எதிரிகளை நிச்சயம் அழித்துவிடும். ஆனால் அந்த அஸ்திரத்தை அவன் பெற வேணுமானால் அந்த சமயத்திலே அவன் பசுபதியை, அதாவது ருத்ரனை பூஜை செய்ய வேண்டும். அப்பத்தான் அவனுக்கு பாசுபதாஸ்திரம் கிடைக்கும். போர்க்களத்தில் போய் ருத்ரனை எப்படி பூஜை பண்றது, எங்கிருந்து ருத்ரனை தேடுவது என்று அர்ஜுனனுக்கு கலக்கம் ஏற்படுகிறது. அப்பொழுது கண்ணன் என்ன சொல்லுகிறான்? அர்ஜுனா, நீ கவலைப்படாதே, நீ எனக்கு பண்ணு அந்த பூஜையைன்னு சொல்றான். உடனே கண்ணனுடைய திருவடிகளிலே அந்த புஷ்பங்களை எல்லாம் சமர்ப்பித்து, கண்ணனுடைய பாதுகைகளிலே புஷ்பங்களை சமர்ப்பித்து அந்த அர்ஜுனன் பூஜைகள் எல்லாம் செய்கிறான். செய்து முடித்த உடனே என்ன பண்ணுகிறான்? ருத்ரன் அந்த அர்ஜுனனுக்கு காட்சி அளித்து அவன் கேட்ட அந்த பாசுபதாஸ்திரத்தை கொண்டு வந்து கொடுக்கிறான். அப்படி கொடுக்கிற பொழுது ருத்ரனை பார்த்தால் இந்த கண்ணபிரானுடைய திருவடிகளிலே என்ன புஷ்பத்தை சமர்ப்பித்தானோ அர்ஜுனன், அதே பூக்களை சிவன் தன்னுடைய தலையிலே தாங்கி வந்தாராம். இது மகாபாரதத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நம்மாழ்வாரும் இந்த சரித்திரத்தை அற்புதமாக அருளி செய்கிறார். தீர்த்தன்
உலகளந்த சேவடி மேல் சேர்த்திய பூந்தாமம் சேர்த்தியவையே சிவன் முடிமேல் தான் கண்டு பார்த்தன் தெளிந்தொழிந்த பைந்துழாயான் பெருமை. தீர்த்தன் உலகளந்த சேவடி மேல் சேர்த்தி அவையே சிவன் முடிமேல் தான் கண்டு. இவன் அந்த கண்ணனுடைய திருவடியில என்ன பூவை சமர்ப்பித்தானோ அந்த பூவையே தலைமையிலே தரித்து கொண்டு வந்தான் ருத்ரன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உடனே அது எப்படி ருத்ரனுடைய தலைக்கு வந்தது என்று ஒரு கேள்வி எழுகிறது அல்லவா? அதுக்கு விடையை இந்த ஸ்லோகத்தில் தேசிகன் அருளி செய்கிறார் என்றே நாம் கொள்ளலாம். என்ன சொல்றாருன்னா, துவதர்ப்பணாத்து ஆபதிதாம பஷ்யத்து. துவதர்ப்பணாத்து அதாவது உன்னுடைய திருவடிகளிலே அர்ப்பிக்கப்பட்ட அந்த புஷ்பம் இருக்கிறது, அது எங்க பார்த்தான்னு கேட்டா கிரிசோத்தமா அங்கே சிவனுடைய தலையில கிரிசன் என்று சொல்லப்படுகின்ற அவனுடைய தலையில பார்த்தானது. அது எப்படி வந்ததுன்னு கேட்டா அது துவதர்ப்பணாது ஆபர்த்திதாம், அதாவது பாதுகையில தான், கண்ணனுடைய பாதுகையில தான் சமர்ப்பித்தான் புஷ்பத்தை அர்ஜுனன். ஆனால் அந்த கண்ணனுடைய பாதுகையானது கிரிசன் அந்த சிவனுடைய தலையிலே அணியப்பட்டதாகினாலே, அதாவது அவ்வப்பொழுது பாதுகையை எடுத்து சிவன் தலையிலே வைத்துக் கொள்வது வழக்கம் உண்டு. அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டா இந்த பாதுகையில சமர்ப்பித்த புஷ்பமானது சிவனுடைய தலையிலே விழுந்தது. அதனால தான் இவன் இங்கே சமர்ப்பித்த புஷ்பத்தை இவன் அங்கே பார்த்தான் என்கிறதுக்கு இதுதான் காரணம் என்று அதைத்தான் சொல்றார்கள். அதாவது கிரிசோத்தமாங்கே துவதர்ப்பணாத்து, கிரீஷனுடைய தலையிலே உன்னை வைத்தபடியினாலே, பாதுகையை வைத்தபடியினாலே என்று இந்த ஸ்லோகத்தில் அற்புதமாக அர்த்தத்தை காட்டினார். அதற்கு அடுத்தபடியாக 328வது ஸ்லோகம். இந்த 328வது ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார் என்னால், அந்த பாதுகைக்கு அர்ச்சனை பண்றவன் ஏதோ ஒரு 2 அல்லது 3 இலைகள், ஏதோ பத்திரம் புஷ்பம் பலந்தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி என்று கீதையிலே கண்ணன் தெரிவித்தானே, அதுபோல ஏதோ 2-3 இலைகள். சாதாரணமாக இலை என்று சொன்னால் நம்ம எதை சொல்லலாம்? திருத்துழாய். திருத்துழாய் என்கிறது அதனுடைய இலையைத்தானே நாம் பூஜைக்கு உபயோகப்படுத்துகிறோம். அதனால அந்த 2-3 தளம் திருத்துழாயை அந்த பாதுகையில் சமர்ப்பிச்சுட்டா போறோம், அவனுக்கு என்ன கிடைக்கும்? இந்திர பட்டமே கிடைத்து விடும் என்று இந்த ஸ்லோகத்திலே மிக அழகாக தெரிவிக்கிறார். பத்ராணி ரங்கபதேர் மணிபாதரக்ஷே த்வித்ராண்யபி த்வயி சமர்ப்பிய விபூதி காமாஹ பர்யாயலப்த புருஹூத பதாஹ சசீனாம் பத்ராங்குராணி விலிகந்தி பயோதரேஷு. ரங்க நிருபதேஹே மணிபாத ரக்ஷே, ஸ்ரீரங்கநாதனுடைய மாணிக்கங்கள் அழிக்கப்பட்ட பாதுகையே என்று அந்த பாதுகையை அழைக்கிறார். அது துவயி த்வித்ராண்யபி பத்ராணி சமர்ப்பிய, துவயின்னு பாதுகையே உன்னிடத்திலே த்வித்ராண்யபி, த்வித்ராண்யபினா 2 அல்லது 3 பத்ராணி இலை தளங்கள், 2 தளமோ அல்லது 3 தளமோ, ஏதோ பெருமாளுடைய திருவடிகளில் அர்ச்சனை பண்ணணும்னா ஆனால் கூடையா புஷ்பத்தை கொண்டு வந்து சமர்ப்பிக்கணும்னு அப்படி ஒன்றும் நிர்பந்தம் இல்லை. அது அவரவர்களுடைய சௌகரியத்தை பொறுத்தது. 2 அல்லது 3 தளம் சமர்ப்பிச்சா கூட போறோம். அதுவும் இலை புஷ்பத்தை சமர்ப்பிக்கணும்னு கூட சொல்லலை. அதனால்தானே கீதையில கூட கண்ணன் சொல்லுகிற பொழுது முதல்ல என்ன சொன்னா, புஷ்பத்தை முதல்ல பத்திரம்னு முதல்ல ஆரம்பிச்சான். பத்திரம் ஒரு இலையோ அல்லது புஷ்பமோ அல்லது பழமோ அல்லது தீர்த்தமோ, இதுல கூட இன்ன பத்திரம் இன்ன புஷ்பம் இன்ன பழம் இன்ன தீர்த்தம் என்று கூட தெரிவிக்கவில்லை. எதுவா இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்றானா. அப்படி 2-3 தளங்கள் த்வித்ராண்யபி பத்ராணி துவயி சமர்ப்பியா, உனக்கு அவர்களெல்லாம் சமர்ப்பித்து விட்டார்களானால் அந்த விபூதி காமாக, அவர்கள்லாம் யாருன்னா பெரிய சாம்ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார்களாம். என்ன பண்ணுகிறார்கள்? அந்த பாதுகையின் மேலே ஏதோ 2 இலைகளை அப்படி அர்ச்சனை செய்கிறார்கள். உடனே அவர்களுக்கு என்ன பேரு கிடைக்கிறது என்று சொன்னால், அவெல்லாம் உயர்ந்த இந்திரபதத்தை அடைந்து விடுகிறார்கள். புருஹூதபதாக அசந்தா. புருஹூத பதம் என்னால்னா இந்திரன், புருஹூதன் என்னால் இந்திரன், இந்திரனுடைய பட்டத்தை உடையவர்களாய் கொண்டு அவர்கள் அப்படியே மாறிவிடுகிறார்கள். அதுக்கப்புறம் சச்சீனாம் பயோதரேஷு
விலிகந்தி பத்ராங்குராணி. இந்திரனா போய் விட்டால் என்ன ஆகும்? அவனுக்கு பத்தினி இந்திராணி என்பவள் அவனுக்கு பத்தினியாக வருகிறாள். ஒரே இந்திராணி தான் பல இந்திரர்கள் என்று சொல்லுவதும் உண்டு. அல்லது இவன் இந்திரன் ஆனால் இவனுக்கு ஒரு இந்திராணி வருகிறாள் என்னும் கொள்ளலாம். எப்படியோ அவன் வைத்துக் கொள்ளுங்கள். என்ன பண்ணுவாள்? அங்க போய் அவளுடைய பயோதரேஷு பத்ராணி விலிகந்தி, அதாவது தன்னுடைய மனைவியினுடைய மேனியிலே அவர்கள் எழுதுகிறார்களாம். என்ன பண்ணா? ஒரு இலையில எழுதுறா போல. இதெல்லாம் விளையாட்டு இல்லையா? அதாவது அவர் மகரிகா பத்திரங்களை எழுதுறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. அதாவது அவளுடைய மேனியிலே ஏதோ சில விஷயங்களை எழுதுவது, இதெல்லாம் ரொம்ப சிங்காரமான காதல் விளையாட்டுகளிலே அதெல்லாம் நடக்கிறது. ஆக இப்போ என்னன்னா, ஒரு இலை 2 அல்லது 3 அது பாதுகைக்கு சமர்ப்பித்து விட்டால் அவன் இந்திர பட்டத்தையே அடைந்து இந்திராயனுடைய மேனியிலேயே எழுதக்கூடிய அளவுக்கு அவனுக்கு அந்த பேரு கட்டி விடுகிறது. அப்படிப்பட்ட போகத்தை அவன் அடைகிறான் என்று இந்த அர்த்தத்தை தெரிவித்தார் இந்த ஸ்லோகத்தில். அடுத்தபடியாக 329வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், என்னன்னா, யாரெல்லாம் இந்த பாதுகையை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக ஏதோ சில தோட்டங்களை வைக்கிறார்களோ அவர்கள் என்ன அடைகிறார்கள் என்னால் சொர்க்கலோகத்தில் இருக்கிற நந்தனவன தோட்டத்தினுடைய உரிமையையே அடைந்து விடுகிறார்கள் என்று சொல்றார். இங்க பாதுகைக்கு ஒரு தோட்டம் வச்சா அவனுக்கு சொர்க்கமே கிடைத்து விடுகிறது என்பதுதான் பொருள். அது இந்த 329வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். நிர்வர்த்தயந்தி தவயே நிச்சிதானி புஷ்பைஹி வைகாரிகாண்யுபவனானி வசுந்தராயாம் காலேன தே கமலலோச்சன பாதரக்ஷே கிரீடந்தி நந்தனவனே கிருதின புமாம்சா. அதாவது யாரு? கமலலோச்சன பாதரக்ஷே என்கிறார். கமலலோச்சனன் என்னால் தாமரை போன்ற திருக்கண்களை உடையவன் பகவான். கமலலோச்சனன் அவனுடைய பாதரக்ஷே, அவனுடைய பாதரக்ஷையே, அதாவது திருவடிகளை காப்பாற்றுபவளே. என்ன சொல்றான்னா, இந்த லோகத்துல சில பேர் என்ன பண்றாளா? நிர்வர்த்தயந்தி தவ ஏ நிச்சிதானி புஷ்பைஹி, புஷ்பைஹி நல்ல புஷ்பங்களை கொண்டு உனக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணுகிறார்கள்? வைகாரிகாணி உபவனானி நிர்வர்த்தயந்தி. வைகாரிகாணி நன்றாக விகாரம் செய்வதற்கு, விளையாடுவதற்கு தகுதியாக உபவனானி தோட்டங்களை எல்லாம் வசுந்தராயாம் இந்த பூமியிலே ஏ நிர்வர்த்தயந்தி எவர்கள் ஏற்படுத்துகிறார்களோ, பாதுகையை பூஜிப்பதற்காக இந்த உலகத்திலே யார் நந்தவனங்களை ஏற்படுத்துகிறார்களோ, புஷ்பங்கள் எல்லாம் கொண்டு யார் உன்னை புஷ்பங்களாலே நிரம்பி இருக்கக்கூடிய நந்தவனங்கள் அதை ஏற்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னு கேட்டா, காலேனா தகுந்த காலம் ஏற்பட்ட உடனே அவர்களுக்கு என்ன கிடைக்கிறது? தே கிரீடந்தி நந்தனவனே, அவர்கள் தகுந்த காலத்திலே இந்த உலகத்திலிருந்து விடுபட்டு சொர்க்கத்திற்கு போய் அங்கே இருக்கக்கூடிய நந்தனவனம் என்பது இந்திரனுடைய தோட்டம். அது அந்த இடத்துல போய் கிரீடந்தி. என்ன காரணம்? புமாம்சா கிருத்தினா, அல்ல புண்ணியசாலிகளான மனிதர்கள் என்று அவர்களை சொல்லுகிறார். என்ன புண்ணியசாலியான மனிதர்கள் தான் இப்படி நந்தனவனம் வைப்பார்கள். எங்கே? எம்பெருமானுக்கு தோட்டம் வைக்கிறதுன்றது எவ்வளவு உயர்ந்த காரியம். அதனால தானே ஆழ்வார்களிலே இருவர், பெரிய ஆழ்வார் ஒருத்தர், தொண்டரடிப்புடி ஆழ்வார் ஒருத்தர், 2 பேரும் எம்பெருமானுக்கு தோட்டம் அமைத்தார்கள். ஆனா அவள்லாம் சொர்க்கலோகத்துல போய் நந்தனவனத்தை ஆடணுன்றதுக்காக அந்த காரியத்தை பண்ணல, எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணுன்றதுக்காகத்தான் பண்ண. இன்னும் ஒரு படி மேலே போய் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணுன்றதுக்காக கூட பண்ணவில்லை. ஒரு ஆச்சாரியர், அவர் என்ன பண்ணார்? ஆச்சாரியர் கைங்கரியம் பண்ணணும், ஆச்சாரியர் சொன்னத்தை நிறைவேற்றணும் என்பதற்காக ஆச்சாரியரையும் பிரிந்து சென்று திருமலையிலே போய் நந்தவனத்தை அமைத்து அந்த எம்பெருமானுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணினார் அனந்தாழ்வான் என்கிற ஆச்சாரியர் என்று இப்படியெல்லாம் பார்க்கிறோம். அதனால யார் இந்த உலகத்திலே அப்படி தோட்டத்தை அமைக்கிறார்களோ அவர்கள் உயர்ந்த பேறு பெறுவார்கள் என்கிற அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே காட்டி அருளினார் வேதாந்த தேசிகன். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।